ஏன் எல்லா காம்படிஷனுக்கும் அந்த ஒரே குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க? ஒர்க் பிளேஸில் ஏன் அந்த ஒரே சில பேர் மட்டும் எப்போதும் ஸ்பாட்லைட்டில் இருக்காங்க? ஃபேமிலியில் ஏன் அந்த ஒரே ஒருத்தர் எல்லா பொறுப்பையும் சுமக்கணும்? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றுறது திறமையா? இல்ல யாரோ ஒருத்தர் நம்மள நம்பி கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பா? பல பேருக்கு திறமை இருக்கு. ஆனா, அத நிரூபிக்க ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதில்ல. பல பேருக்கு கனவும் இருக்கு. ஆனா, அத நிரூபிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கிறதில்ல. வாங்க பேசிக்கலாம். வெல்கம் டு ஹஸ்னா ஸ்பார்க் வைப்ஸ். என்னோட வாழ்க்கை அனுபவத்தையே இன்று உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் இன்டர்வியூக்கு போனப்போ என்னோட அகாடமிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ. இன்டர்வியூ பேனல் ஏன் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எப்படி வேலை கொடுக்கறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சைலண்டா இருக்கணுமா இல்ல பேசணுமா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்டேன். சார், யாருமே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலனா எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியும்? அந்த ஒரு கேள்வி என் வாழ்க்கையை மாற்றி போட்டது. அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்தாங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா, மொத 3 மாசம் ரொம்ப கஷ்டங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஜாபே இழந்துட்டேன். பல தடவ அழுதேன். பல தடவ நம்மளால முடியாதோன்னு கூட நெனச்சேன். ஆனா, அந்த நேரத்தில் என்னை நம்பிய ராணி மேமுக்கும், அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆதரவா இருந்த பிரகாஷ் சாருக்கும் நான் இன்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு முதலாக இன்டர்வியூக்காக ஃபோன் பண்ண ஹெச்ஆர் பிரியா மேம மறக்கவே முடியாதுங்க. அப்புறமா ஏகப்பட்டவங்க என்னோட கெரியர் குரோத்துக்கு பாலமாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த தருணத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்க எனக்கு குடுத்த 2வது வாய்ப்ப தொடங்குறதுக்கு முன்னாடி, முதல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? எதனால எனக்கு வேலையில ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சேன். அந்த தப்புகள ஒவ்வொன்றாக சரி பண்ண ஆரம்பிச்சேன். அதோட நிக்காம ரொம்ப அதிகமாகவே உழைத்தேன். ஸ்லோவா குரோத்தும் ஆரம்பிச்சது. ஒரு டீச்சரா நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அது அன்னைக்கு என்னை ஒருத்தர் நம்பினதனால் வந்தது. அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு செகண்ட் சான்ஸ் எனக்கு கிடைக்கலைன்னா, கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு டீச்சரா பேசிக்கிட்டு இருக்கவே முடியாது. அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன். நாம ஏன் புதியவர்களை அக்செப்ட் பண்ண கஷ்டப்படுறோம்? அவங்களால முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ரிஸ்க் எடுக்கலாம் கண்டிப்பா முடியாதுன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன வாய்ப்பு குடுத்து பாருங்களேன். சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு தான் ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும். சரியா வரலையா? பரவாயில்ல, சொல்லிக் குடுக்கலாமே. கைட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே நம்மள முன்னாடி இருக்கணும்னு நினைக்காம, இன்னொருத்தரை முன்னேற்ற பாருங்க. எல்லாருமே வளரட்டுமே. அதே நேரத்துல இதுல இன்னொரு சைடும் இருக்குங்க. இது சான்ஸ் கிடைக்காதவங்களுக்காக. சான்ஸ் கிடைக்கலைன்னு மட்டும் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காம, சில நேரங்களில நம்ம சான்ஸ நம்மளே ஏற்படுத்திக்க வேணும். கதவு திறக்கலையா? பரவால்ல, தட்டுங்க. தட்டியும் திறக்கலையா? வேற கதவ தேடுங்க. கதவே இல்லையா? நீங்களே ஒரு கதவ உருவாக்கிக்குங்க. ஏன்னா, விடாமுயற்சி இருக்கும் இடத்தில் வாய்ப்பு ஒரு நாள் கண்டிப்பா வரும். இன்று உங்கள ரிஜெக்ட் பண்ணவங்க கூட நாளைக்கு இவங்க இவ்ளோ தூரம் வந்துட்டாங்களான்னு ஆச்சரியப்படுவாங்க. அதனால வீட்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, இவங்களால முடியாதுன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்க. திறமை முக்கியம். ஆனால் அந்த திறமையை உலகம் பார்க்க ஒரு வாய்ப்பு இன்னும் முக்கியம். அந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அல்லது யாரும் கொடுக்கவில்லை என்றால் நீங்களே உருவாக்கி விடுங்கள். ஏன்னா வெற்றி எப்போதும் தயாராக இருப்பவர்களை தேடித்தான் வரும். எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இது ஹஸ்னா ஸ்பார்க் வைப்ஸ். சிறிய சிந்தனை கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் பபாய்.